நான் உங்கள் அபிஜித். முதலாவதாக அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக இந்த காணொளி அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஏன் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களையும் தமிழ் தேசியத்தையும் ஆதரிக்க வேண்டும். இது ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டும் கிடையாது, இங்கு நீண்ட நாட்களாக வாழக்கூடிய பிறமொழியாளர்களும் ஏன் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியத்தையும் ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு காணொலி தான். காணொலிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வலையொலியில் பதிவுகளை பார்க்கக்கூடிய நிறைய உறவுகள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. எனவே இந்த காணொலி பார்க்கக்கூடிய நம்ம உறவுகள் அனைவருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க அப்படின்றதையும் கேட்டுக்கிறேன். இந்த காணொளி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வருவதற்கு காரணமே அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த பேச்சு தான். அது என்னன்னு நீங்களே கேளுங்க. ஒருவேளை நான் என் கனவை நகர்த்தி கொண்டு அங்க விட்டா அதுல இருந்து இன்னொரு தலைமுறை எடுத்துட்டு போகும். இப்ப இந்த தேர்தல்ல 234 134 பேர் 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இளைஞர்கள். அப்ப நீ மேடையில பார்க்கும்போது உங்களை மாதிரி பிள்ளைகள் வேட்பாளரா நிற்பாங்க. நான் இல்லைனால இன்னும் 50 வருஷத்துக்கு எடுத்துட்டு போவாங்கிற நம்பிக்கையை விட்டுட்டு போவேன். என் முன்னவர்கள் அதை செய்யல. உங்களுக்கு புரியுதா? எனக்கு முன்னாடி வந்தவர்கள் இதே பேசிட்டு 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு போய் நின்று சீட்டை வாங்கிட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த தவறை நான் செய்ய வேண்டிய, ஏன்னா நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் 22 நாடுகள் எதிர்த்த போதும் தனிச்சு நின்று சண்டையிட்டார். அவர் வராரு, இவர் அண்ணனுடைய இந்த பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் இது குறித்து நம்ம பேசணும், ஒரு காணொலி தயாரிக்கணும் அப்படின்ற எண்ணமே வந்துச்சு. உண்மையிலே நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் இப்படியான ஒரு இளம் வேட்பாளர்களை களம் இறக்குவது அப்படின்றது சாத்தியம். இந்த 40 நொடிகளிலே அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அவருடைய இலக்கு என்ன, நோக்கம் என்ன அப்படின்றது. தான் முதலமைச்சர் ஆகணும், தான் இந்த நாட்டில் அதிகாரம் செலுத்தணும், சாகரத்தில் எப்படியாச்சும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் கொண்டவர் அவர் கிடையாது. நான் தன்னுடைய வெற்றி தோல்வியை மக்கள் தீர்மானிக்கட்டும், ஆனால் அது வரைக்கும் நான் அந்த மண்ணில் இருக்க வரைக்கும் தொடர்ந்து நான் அரசியலை விதைத்துக் கொண்டே இருப்பேன், என்னுடைய கருத்தியலை விதைத்துக் கொண்டே இருப்பேன், அதை அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைப்பேன். அவங்க என்னை விட வீரியமாக அடுத்தடுத்த 50-60 ஆண்டுகளுக்கு அதை கொண்டு போவாங்க. நான் வெற்றி தோல்வியை கடந்து இந்த மண்ணையும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களையும் அரசியல் படுத்த வேண்டும், அதுக்காக தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத ரொம்ப அழகாவே ரொம்ப எளிமையாக சொல்லிட்டார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் நிறைய இளம் வேட்பாளர்கள்லாம் போட்டி போடுறாங்க. எங்க தொகுதியிலே பார்த்தீங்கன்னா உசேன் அவர்கள் 26 வயது கொண்ட ஒரு இளம் வேட்பாளர், ரொம்பவே துடிப்பான இளைஞர், ரொம்ப தீவிரமான களப்போராளி, நல்ல பேச்சாளர். நிறைய பேர் அவருடைய பேச்சை கேட்டிருப்பீங்க. அது நிறைய அவர் பேசுகள் வைரல் ஆயிருச்சு, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு துடிப்பான இளைஞர் எங்க தொகுதியிலே வேட்பாளராக இருக்காரு. அவரோடு சேர்ந்து நாங்களும் பயணிக்கிறோம். அதே போல தம்பி பேரழிவாணன், அவனோட நானே பழகிருக்கேன். நல்ல துடிப்பான ஒரு இளைஞன், நல்ல ஆர்வமாக களத்தில் வேலை செய்யக்கூடியவன். நிறைய போராட்டத்தினால் நிறைய வழக்குகளை வாங்கியிருக்கான். எந்தவித சமரசமும் இல்லாமல் களத்தில் போராடக்கூடியவன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பையனை பார்த்தவன் இன்னைக்கு வேட்பாளர் அப்படின்ற அளவுக்கு உயர்ந்து நிற்கிறான்னா எங்களுக்கு பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவும் ரொம்பவே பெருமையாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆட்களை தேடி இந்த மாதிரி வீரியமான இளைஞர்களை தேடி அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளரை நிறுத்திருக்காரு அப்படின்னா இது அவ்வளோ ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இன்னைக்கு பெரும் பண்ணையார்களை பார்த்து மட்டுமே பழக்கப்பட்ட இந்த மக்களுக்கு அரசியல்வாதினா எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு உருவம் வச்சிருக்காங்க. அப்படியே இந்த மொட்டன்னு சட்டையை போட்டுக்கிட்டு, கஞ்சி போட்டு அந்த வெள்ளை சட்டை வெள்ளை ஃபேட்டி இந்த வெள்ளை வேட்டி கரை வேட்டியை கட்டிக்கிட்டு மொட்டன்னு அப்படி வாத்து மாதிரி நடந்து வருவாங்க. ஒரு ஸ்கார்பியோ கார்ல ஒரு 10-20 பேர் இறங்குவாங்க. அவங்க தான் அரசியல்வாதி, அவங்க தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி பார்த்து பழக்கப்பட்ட நம்ம மக்கள் மத்தியில் ஒரு சாதாரண ஒரு 2 வீலர்ல எடுத்துக்கிட்டு கலர் சட்டை நார்மல் ஃபேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு போய் மேடையில் ஏறி நான் தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர், என்கிட்ட இந்த திட்டங்களா இருக்கு, எனக்கு வாக்கு செலுத்தினா நான் இந்த மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞன் மேடையில் ஏறி பேசுறதை பார்க்கறதுக்கே மக்களுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ஆனால் இந்த மாற்றத்தையே துணிஞ்சு செய்வதற்கு யாராவது முன் வரணும்ல, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு துணிச்சலை அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் இங்க சாத்தியப்படுத்தியிருக்கு. ஆனால் அதையும் இங்க இருக்கக்கூடிய வாடகை வாயர்கள்லாம் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி என்ன ஜெயிக்க போகுது, அதனால தான் இவ்வளவு பெண்களுக்கு அவங்க போட்டி போட வாய்ப்பு கொடுக்குறாங்க. நாம் தமிழர் கட்சி என்ன ஜெயிக்க போகுது, அதான் இவ்வளவு இளைஞர்களை வேட்பாளராக நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இதையும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படியே திருப்பிக்கிட்டு அவங்கள, சரி நீங்க தான் ஜெயிக்கிற கட்சியாச்சே, நீங்க தான் ஜெயிக்க போறவங்களாச்சே, நீங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சாதாரண குடும்பத்தை சார்ந்த அந்த கட்சிக்காக நீண்ட நாட்கள் உழைச்ச குடும்பத்தில் கூடிய படித்த இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க, ஏன் இந்த பண்ணையார்களே தொடர்ந்து போட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா வாயவே திறக்க மாட்டாங்க, நவதோரத்தை பொத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியை மட்டும் நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இந்த வாடகை வாயர்கள்லாம் இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா, இங்க ஒரு படிநிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம வர்ணாசிரம படிநிலையெல்லாம் சொல்றோம்ல, அது மாதிரி இந்த திராவிட கூட்டம் ஒரு படிநிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதில் உச்சியில் இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் குடும்பம். அதாவது இந்த கருணாநிதியினுடைய வகைராக்கள். கருணாநிதி முதலமைச்சராக இருப்பாரு, அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார், அதுக்கப்புறம் உதயநிதி வெயிட்டிங், அதுக்கப்புறம் இன்பனி அவருக்கு அடுத்து வெயிட்டிங். அந்த கருணாநிதி குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான், அந்த முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான் அந்த கட்சியிலே முதலமைச்சர் வேட்பாளராக நிற்க முடியும். மற்ற யாரும் அந்த கட்சிக்கு எவ்வளவு உழைச்சிருந்தாலும் அவங்க முதலமைச்சர் ஆகவே முடியாது. இது அந்த டாப்ல இருக்கக்கூடிய உச்சாணி கும்பல இருக்கக்கூடிய கேட்டகரி. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கேட்டகரியான அந்த அமைச்சர், எம்எல்ஏ, எம்பி
ஐபி இந்த கேட்டகரி, இந்த துரைமுருகன், KN நேரு, அப்புறம் ராசா இவங்கள மாதிரியான ஆட்கள், இவங்களும் வந்து அந்த கேட்டகரியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பசங்க அங்கே போட்டிடுவாங்க. இப்போ துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த், KN நேருனுடைய மகன், அந்த மாதிரியான ஆள், அப்புறம் அந்த ஐபிஎஸ்ஐனுடைய மகன் IP செந்தில், இவங்கள மாதிரியான ஆட்கள்லாம் அந்த இதில் இருப்பாங்க. அவங்க வந்து தொடர்ந்து தலைமுறையாக எப்படி கருணாநிதியின் குடும்பம் தலைமுறை முதலமைச்சராக இருக்கோ அதே மாதிரி இவங்களாம் தலைமுறையாக MLAவும் MPயாவும் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு அடுத்த கேட்டகரி. இதுக்கடுத்து ஒரு கேட்டகரி இருக்கு, வாடகை வாயர்கள் கேட்டகரி. இதில் தான் அந்த சுந்தரவள்ளி, திருமுருகன் காந்தி, அப்புறம் சூனாப்பானா, நம்ம சுபவீர பாண்டியன், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வருவாங்க. இவங்களோட வேலையே என்னன்னா திமுகவுக்காக முட்டு கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறது, எதிர்த்தரப்பில் இருக்கவங்கள வஞ்சிக்கிட்டே இருக்கிறது, நாம் தமிழர் கட்சியை திட்டி பேசுறதுக்காகவே எங்களுக்குலாம் எலும்பு தொட்டு போட்டு வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களால ஒரு காலமும் வந்து ஒரு வேட்பாளராக ஆக முடியாது. பாராப்ப அந்த கட்சிக்காக இவ்வளோ பேசுறாங்களே, அதனால கருத்தியில கரைச்சு குடிச்சவங்களா இருக்காங்களே, இவங்கெல்லாம் வேட்பாளர் ஆவாங்களான்னு கேட்டா நான் போகிற எலும்பு தொட்டுக்கு குலைக்கிறது மட்டும் தான் உன் வேலை. அதை விட்டு நடுவீடு வரைக்கும் வர வேலை வச்சுக்கிறாத, நீ கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க காலு கீழே கட்டி போட்டு வச்சுப்பாங்க இந்த கேட்டகரியை. அதுக்கும் கீழே ஒரு கேட்டகரி இருக்கு, அதுதான் நம்ம மாதிரியான சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு இங்கே யார் வேட்பாளர், எந்த கட்சி தலைவர் போறா எதுவுமே தெரியாது. அதனால 200 ரூபாய் கொடுப்பாங்க, வண்டி வந்து நிற்கும், வண்டியில் ஆடு மாடு மாதிரி ஏற்றுவாங்க, போவாங்க, வேகாத வெயிலில் நிற்க வைப்பாங்க. தலைவர் வந்துட்டாருனாலே வாழ்க ஒழிக்க கோஷம் போட்டு மறுபடியும் அதே வண்டியில் கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. என்ன அரசியல் இங்கே என்ன நடக்குது, இவங்கெல்லாம் நம்மளுக்காக தான் பேசுறாங்களா, என்ன திட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்றது கூட தெரியாத அடித்தட்டு மக்கள், நம்மள மாதிரியான சாதாரண ஆட்கள். நம்மளை ஒரு நாள் இவங்க மிதிச்சு நசுக்கிய அரசியல் பண்ணி பழகப்பட்ட பிறகு இந்த கூட்டத்தில் இந்த அடித்தட்டு மக்களை, இது வரைக்கும் அரசியல் புரிதலே இல்லாத இந்த சாதாரண விளிம்பு நிலை மனிதர்கள் மத்தியிலிருந்து இன்னைக்கு சாதாரண குடும்பத்திலிருந்து வேட்பாளர்கள் வரான். இன்னைக்கு இந்த பண்ணையார்களுக்கு ஈக்குவலா வந்து நானும் வேட்பாளர் தான்டா, நானும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய வேட்பாளரா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சமமா வந்து அவங்க போட்டி போடுறாங்கல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர். அது இந்த அதிகார வர்க்கத்துக்கும் இந்த பண்ணையார் கூட்டத்துக்கும் வந்து பொறுக்கல. அதனாலதான் இந்த வாடகை வாயர்கள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த வாடகை வாயர்கள் இந்த பண்ணையார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கான அரசியலை தொடர்ந்து இவங்க விமர்சிக்கும் போதுதான் நம்மளுக்கு தோணுது, இந்த காரணத்துக்காகவே அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் இறுகப்பட்டிருக்கணும், தொடர்ந்து அவங்களோட களமாடணும், அதுக்காக எதையும் செய்யலாம் அப்படின்ற எண்ணமே அப்போதுதான் தோணுது. இதைத்தான் தமிழக இளைஞர் மத்தியில் நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த பண்ணையார் அரசியல், இந்த சாக்கடை திராவிட அரசியல், இந்த படிநிலை அரசியல்ல நம்மள மாதிரி சாதாரண எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாத எளிய குடும்பத்தை சார்ந்த மக்கள், மாத சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் ஒரு உயர் பொறுப்புக்கு வருது, ஒரு அரசியல் கட்சியில் உயர் பொறுப்புக்கு வருது, அந்த கட்சியில் வேட்பாளர் ஆகிறது அப்படின்றது அவ்வளோ எளிதான விஷயம்லாம் கிடையாது, அது நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மள மாதிரி சாதாரண ஆட்களும் வேட்பாளர் ஆக முடியும், ஒரு உயர் பொறுப்பாளர் ஆக முடியும் ஒரு கட்சியில் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியில் மட்டுமே சாத்தியம். இங்கெல்லாம் அந்த படிநிலையே கிடையாது. சாதாரண போஸ்ட் ஓட்டுறவரும் வேட்பாளர் ஆகலாம், களத்தில் முன்னு நின்று போறவரும் உயர் பதவிக்கு வந்து வரலாம், மேடையில் ஏறி பேசக்கூடியவங்களா நீங்களும் வந்து நாளைக்கு வந்து வேட்பாளர் ஆகலாம், யார் வேணுமாலும் இங்கே வேட்பாளர் ஆகலாம், யார் வேணுமாலும் நல்ல பொறுப்புக்கு வந்து வர முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு திறந்த களமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் நாம் தமிழர் கட்சி இருக்கு. எனவே ஒவ்வொரு தமிழ் இளைஞரும் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தாவேகா கட்சி, அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள், அந்த கட்சியில் இப்போ என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இங்கே காசு இருக்கிறவங்களுக்கு தான் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்காக அந்த கட்சியை சார்ந்தவர்கள்லாம் போய் பண்ணைய அந்த அலுவலகத்தையே முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணாங்க. பாருங்க, பணம் இருக்கவங்களுக்கு தான் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. காரணம் என்ன, பணம் இருக்க வந்து அங்கே கூட்டம் கூட்டி ஆள் சேர்க்க முடியும், பணம் இருக்க வந்து அங்கே கூட்டத்துக்கு வந்து செலவு பண்ண முடியும், எனவே பணம் இருக்கவனுக்கு பொறுப்பு கொடுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் அங்கே வந்து தத்துவம் கிடையாது. அங்கே விஜய் என்ற தனி மனிதனை அங்கே வந்து எல்லாருமே தலைமையேற்று போறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் சீமான் என்ற தனி மனிதனை எங்கே யாரும் வந்து தலைமையேற்று போடல, தத்துவம், தமிழ் தேசிய தத்துவத்தை தலைமையேற்று போறாங்க. எனவே தத்துவம் தான் அங்கே முன்னிறுத்தப்படுகிறது. அதனால இங்கே வந்து பணம் இருக்கவே இல்லாதவன் அப்படின்றதுல தத்துவ பிடிப்பு கொண்டவனா, தத்துவ தெளிவு கொண்டவனா, மக்களுக்காக போராட தயாரா இருக்கானா, அப்போ அவன் தான் வந்து பொறுப்பாளர், அவன் தான் வந்து வேட்பாளர் அப்படின்றத முடிவு செய்யறாங்க எல்லாரும் கூடி. எனவே இத்தகைய வாய்ப்பு கிடைக்கிறது அரிது. இந்த வரலாற்றில் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனவே இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். இதே தான் இங்கே இருக்கக்கூடிய பிறமொழியாளர் இளைஞர்கிட்டும் சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த வாடகை வேர்லாம் தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நாம் தமிழர் கட்சியா, அது வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழியாளர்களை அடிச்சு வரட்டுறதுக்காக உருவாது, அவங்க வந்து இன வெறியர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஆனால் சற்று சிந்திச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சியினரால், தமிழ் தேசியவாதிகளால் இங்கே இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள், இப்போ இந்த வடக்கர்கள் வேலைக்கு வராங்கல்ல, அவங்க கொண்டு தாக்கப்பட்டாங்க அப்படின்ற ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு சம்பவம் அப்படி நடந்திருக்கா? அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. இப்படி எந்த மொழிக்காரங்களுக்கும் எதிராக செயல்படாத நாம் தமிழர் கட்சியினும் தமிழ் தேசியவாதிகளும் பார்த்து இவங்க தொடர்ந்து வந்து இனவாதிகள், தொடர்ந்து வந்து பிறமொழியாளர்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்வதில் என்ன நியாயம் இருக்கு, என்ன தர்க்கம் இருக்கு அப்படின்றது புரியல. இங்கு யார் தன்னுடைய தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக, உரிமைக்காக பேசுறானோ அவன் தான் மற்ற தேசிய இனத்தினுடைய விடுதலையும் உரிமையும் புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சினா தமிழ் இனத்தினுடைய தேசிய இன உரிமைக்காக பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கட்சி இங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது மற்ற தேசிய இனங்களுடைய உரிமை என்ன, அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். எனவே அதற்காவது இங்க இருக்கக்கூடிய பிறமொழியாளர்
பிறமொழியாளர்கள் ஆதரிக்கணும். நாம் தமிழர் கட்சியினர் என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு இங்கே இருக்கிறது ஒரே ஒரு நிலம், ஏற்கனவே இருந்த ஒரு தாய் நிலத்தில் இருந்துட்டு இப்போ இருக்கிறது கையாள நிலம், இதையும் விட்டுட்டு நாங்கள் அகதியாக ஓடுறது கூட எங்களுக்கு நாடு கிடையாது. எனவே இந்த நிலத்தை எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் இருக்க பற்றிக் கொள்வது எங்களுக்கு முக்கியம். எனவே மற்ற பிறமொழியாளர்கள் எங்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. உங்களை இந்த நாட்டை விட்டு போங்க, வெளியே போங்கலாம் சொல்ல. ஆளும் உரிமை எங்களுக்கு வேணும், வாழும் உரிமை இங்கே அனைவருக்கும் உண்டு, எல்லாரும் சேர்ந்து வாழ்வோம், நம்மளுடைய அதிகாரத்தையும் வளங்களையும் சமமாக பிரிச்சுக்கலாம், ஆனால் ஆளும் உரிமை எங்களுக்கு வேணும் அப்படின்றதான கேட்குறாங்க. இதில் என்ன இங்கே இருக்கக்கூடிய பிறமொழியாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு புரியல. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க கேரளாவில் ஆளணும், ஆந்திரா ஆளணும், கர்நாடகா ஆளணும்னு கேட்கல. நாங்கள் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு போறோம், எங்களுக்கு இருக்க கையாள நிலத்தை நாங்கள் ஆண்டுட்டு போறோம்னு சொல்றாங்க. இதையும் நாங்கள் நீண்ட நாட்களாக தொடர்ந்து எல்லா மேடையிலும் பேசிட்டோம். இருந்தாலும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினருக்கு எதிராக இந்த இனவெறி பிரச்சாரம் என்பது பரப்பப்பட்டு இருக்கு. எனவே பிறமொழியாளர்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை புரிஞ்சுக்கணும். அதே வயதானவர்களுக்கு இது புரியுதோ இல்லையோ, இளைஞர்கள் இதை புரிந்து கொண்டு நீங்களும் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும் அப்படின்றது இதன் மூலமா நான் கேட்டுக்கிறேன். இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.